இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வறண்ட நிலத்தில் வசந்தம் அப்படின்ற தொடரின் 6ஆம் பகுதிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்கள் வாழ்க்கை ஒருவேளை வெறிச்சோடிய வனாந்தரத்தை போல இருக்கலாம். இந்த உலகம் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. இந்த கூட்டத்துல என்ன தேடி யார் வருவா அப்படின்னு ஒருவேளை நீங்க அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம், சோர்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனா தண்ணி ஒருவனுக்காக திறந்த வழி அப்படின்னு தான் இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். ஏசாயா 43:19 இப்படி சொல்லுகிறது, வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறவர் நம் தேவன் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய வழியை அவர் உங்களுக்காக உருவாக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. இந்த பிலிப்பு அப்படின்ற ஒரு நபரை குறித்து தான் இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல இவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தேவான் மரணம் அடைந்ததற்கு பின்பதாக இந்த பிலிப்பு என்ன செய்யறா, சமாரியா பட்டணத்துல போய் நற்செய்தியை அறிவிக்கிறான். அந்த பட்டணத்துல எல்லாரும் நிறைய பேருக்கு அற்புதங்கள் அடையாளங்களை அவன் செய்ததுனால அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. அநேகர் சொத்தமாக்கப்பட்டாங்க, திமிர்வாதக்காரர்கள் சுகப்படுத்தப்பட்டாங்க, வியாதியில இருந்தவங்க விடுவிக்கப்பட்டாங்க, அசுத்த ஆவிகள் துரத்தப்பட்டன. இப்படிப்பட்ட காரியங்களை வல்லமையாக செய்து கொண்டிருந்த இந்த பிலிப்பு இந்த வனாந்தரத்துக்கு நேராக போகணும் அப்படின்னு ஆண்டவரால வழி நடத்தப்படுகிறாரு. இன்னைக்கு இந்த சூழ்நிலையில, இந்த வனாந்தரமான சூழ்நிலையில நீங்க எனக்காக யார் வருவா அப்படின்னு ஒருவேளை நீங்க சிந்தித்து கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்காக ஒரு நபரை ஆயத்தம் பண்ணி அனுப்ப வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. இந்த பிலிப்பு இந்த பட்டணத்துல ஆண்டோடைய சுவிசேஷத்தை சொல்லி கொண்டிருக்கிறான். வல்லமையாய் அங்க எழுப்புதலான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறங்க. இந்த சூழ்நிலையில இந்த பிலிப்புவை வனாந்தரத்துக்கு அனுப்புகிறாரு. இந்த கூட்டமான ஒரு சூழ்நிலை, நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, அநேகர் அற்புதங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க, அநேக அற்புத சுகவீனர்களை அவலத்துல கொண்டு வராங்க. இப்படி நிறைய கூட்டமான ஜனங்கள் இருக்கிற இந்த சூழ்நிலையை விட்டு பிலிப்புவை ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் அவனை வனாந்தரத்துக்கு, காசாவுக்கு போகிற வனாந்தரத்துக்கு நேராக போக சொல்றாரு. ஏன் அப்படின்னா அங்க எத்தியோப்பியா மந்திரி தன்னுடைய ஒரு ரதத்துல இருந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டு இருக்கிறாரு. இங்கதான் நம்ம கவனிக்கணும், ஆண்டவரை உண்மையா நீங்க எங்க தேடி கொண்டிருந்தாலும், இந்த வனாந்தரமான சூழ்நிலையில நீங்க உண்மையிலே ஆண்டவரை தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு பிலிப்பு, உங்களுக்காக ஒரு நற்செய்தி கண்டிப்பாக அந்த இடத்துல வரும் அப்படின்றது தான் இந்த காரியத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளணும். இந்த பிலிப்புவை ஓடி போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள்ளும்படியாக ஆவியானவர் சொல்றாரு. அங்க போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த எத்தியோப்பியா மந்திரி என்ன செய்யறாரு, ரதத்துல உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசி ஆகமத்தை 53 அதிகாரத்தை வாசித்து கொண்டிருக்காரு. இவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா அப்படின்னு இந்த பிலிப்பு கேட்கும்போது, யாரும் எனக்கு சொல்லலைன்னா எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவருடைய சுவிசேஷத்தை, இயேசுவை பற்றி அங்க அறிவிக்கப்படுகிறது. அந்த அப்படி போயிட்டு இருக்கும்போது தண்ணீர் உள்ள இடத்தை பார்த்து அந்த மந்திரி சொல்றாரு, இங்க தண்ணீர் இருக்கிறதே, ஞானஸ்நானம் பெறுவதற்கு என்ன தடை அப்படின்னு சொல்லி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு பார்க்கிறோம். இங்க ஆண்டவரை நம்ம உண்மையா தேடுறோம், வனாந்தரமான இடத்துல கூட நம்ம உண்மையா ஆண்டவரை தேடுறோம் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராக வரும், அப்படி வல்லமை நம்மை நோக்கி வரும், அப்படி பிரசன்னம் நம்மளோடு இருக்கும், அவருடைய விடுதலை கொடுக்கும் கரம் நம்மளோடு இருக்கும், அவர் அற்புதங்கள் செய்கிற காரியங்கள் நம்மளோடு இருக்கும். அநேக நேரத்துல இந்த வனாந்தரமான சூழ்நிலையில நம்ம ஆண்டவரை தேடுறோமா அப்படின்றதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக காணப்படுகிறது. இந்த வனாந்தரமான சூழ்நிலை எனக்கு மிக சோர்வை அளிக்கிறது, இந்த வனாந்தரமான சூழ்நிலை எனக்கு தனிமையை கொடுக்கிறது, இந்த வனாந்தரமான சூழ்நிலை என்னை மற்றவர்கள் புறக்கணிக்கத்தக்கதாக, மற்றவர்கள் என்னை நிந்திக்கிறத்தக்கதாக எனக்கு காணப்படுகிறது. இந்த வனாந்தரமான சூழ்நிலையில நான் என்ன ஆண்டவருக்காக எதை செய்ய முடியும் அப்படின்ற சிந்திக்க கூட எனக்கு நேரம் இல்லாதபடி எனக்கு பிரச்சனை தலைக்கு மேல இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் எப்படி ஆண்டவரை தேட முடியும் அப்படின்னு ஒருவேளை நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். இல்ல அப்படின்னா என்னுடைய பிரச்சனை எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், நான் முந்திலாம் நல்லா ஜெபம் பண்ணேன், எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இந்த பிரச்சனைனாலதான் நான் ஜெபிக்கல அப்படின்றது
ஆண்டவருக்கு தெரியும். இதனால சோர்வுல தான் நான் ஜெபிக்கல அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால ஆண்டவர் எனக்கு காரியத்தை செய்வார் அப்படின்னு ஒருவேளை நீங்க உங்களை நீங்களே நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறீங்களா? சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரை நம்ம தேடும் போது வனாந்தரமான சூழ்நிலையா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவரை நம்ம உண்மையாய் தேடும் போது அவர் நமக்கு தென்படுகிற தேவனா இருக்கிறார். நாம் அவரை விட்டு விட்டால் அவர் என்றைக்கும் விட்டு விடுவார் அப்படின்னு வசனம் சொல்கிறது. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார். ஒருவேளை நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் எனக்கு என் கூட இருந்தா இப்படிலாம் எனக்கு நேரிடுமா அப்படின்னு சொல்லி நம்ம அங்கலாய்க்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். ஆனா அப்படி இல்லை. அந்த சூழ்நிலையில ஆண்டவர் உங்கள் அருகில தான் இருக்கிறாரு. 99 ஆடுகளையும் விட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை குறித்து அக்கறையோடு தேடின நம்ம ஆண்டவர் உங்களுடைய காரியங்களில் அக்கறைப்படாமல் இருப்பாரா? கண்டிப்பாக அக்கறைப்படுகிறவராக தான் காணப்படுவார். நான் மட்டும்தான் இருக்கேன், எனக்கு யார் உதவி செய்வா அப்படின்னு ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கீங்களா? இந்த ஒரு சின்ன சம்பவத்தின் மூலமாக இதை நான் உங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். டாக்டர் மார்க் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பிரபலமான ஒரு புற்றுநோய் மருத்துவ நிபுணராய் காணப்பட்டாரு. இவருக்காக அவர் செய்த செயல்களுக்காக ஒரு உயர்ந்த விருது பெறுவதற்காக அவர் ஒரு சிட்டில இருந்து இன்னொரு சிட்டிக்கு ஃப்ளைட்ல போறதுக்காக அவர் போனாரு. ஃப்ளைட்ல போயிட்டு இருக்கும்போது அந்த கால சூழ்நிலைகள், மழை, இடி, மின்னல் கால சூழ்நிலைகள் சரியாக இல்லாதனால அவருடைய விமானம் ஒரு இடத்துல தரையிறக்கப்பட்டது. அந்த இடத்துல அவர் இறங்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனா அந்த இடத்துல தரையிறக்கப்பட்டது. ஆனா அடுத்த ஃப்ளைட் வர்றதுக்கு இன்னும் நிறைய நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால அவர் ஒரு கார் எடுத்துட்டு அவர் அந்த விருது நடக்கிற இடத்துக்கு நேராக அவர் கடந்து செல்கிறாரு. அந்த காரும் வழியில ரிப்பேர் ஆகி நிற்கிறது. மழை அடிக்கிறது, இடி மின்னல் அடிக்கிறது, என்ன செய்ய அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில ஒரு குடிசையின் முன்பதாக அவர் நிற்கிறாரு. அந்த குடிசைக்குள்ள போய் தண்ணி கேட்கிறாரு. அங்க ஒரு சகோதரி தண்ணி கொடுத்துட்டு அவங்க போய் முழங்கால் படிட்டு ஜெபித்து கொண்டிருந்தாங்களாம். அப்போ அவர் அதை பார்த்த அந்த டாக்டர் மார்க் அவங்கள கூப்பிட்டு நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த நேரத்துல இந்த காலத்துல நீங்க இப்படி முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறீங்களா? என்ன உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு அந்த கொஸ்டின் அவங்கள்ட்ட கேட்கிறாரு. அப்போ அந்த தாய் சொல்றாங்க, என்னுடைய மகன் புற்றுநோயினால பாதிக்கப்பட்டிருக்கான். நாங்க மருத்துவமனைக்கு சென்றோம். ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்குள்ள மருத்துவர்களால இந்த புற்றுநோயை குணப்படுத்த முடியாது. டாக்டர் மார்க் அப்படின்றவர் இன்னொரு நகரத்துல இருக்காரு. அவங்ககிட்ட போய் இந்த மருத்துவ சிகிச்சை நீங்க செஞ்சீங்கன்னா இவன் பிழைப்பான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதற்குரிய மருத்துவ செலவுகளுக்கான பணமோ இல்ல அவரை பார்ப்பதற்கான வழியோ எங்கிட்ட இல்லை. அதனால அந்த டாக்டர் மார்க்கை என் வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் ஒரு நிமிஷம் திகைத்து போனவராய் காணப்பட்டாராம். ஏன் அப்படின்னா அதுதான் அந்த டாக்டர் மார்க். அவர் சொன்னாரா, நான் தான் நீங்க ஜெபித்ததுனால உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அவங்களுக்கு இலவசமாக முழு சிகிச்சையும் செய்து அந்த மகனை உயிர் பிழைக்க செய்தாராம். இதே மாதிரி சூழ்நிலை என்னவா இருந்தாலும் விடாப்பிடியா நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கிறவர்களாய் அவரை தேடுகிறவர்களாய் நம்ம காணப்பட்டோம் அப்படின்னா, இந்த பிலிப்பு எப்படி இந்த எத்தியோப்பியா மந்திரி ஆண்டவரை தேடும் போது ஆண்டவரால் அனுப்பப்பட்டாரோ, அதே போல உங்களுடைய சூழ்நிலையில ஒரு பிலிப்புவை ஆண்டவருடைய தேவ செய்தியை உங்களுக்கு தேவையான காரியத்தை அனுப்ப அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் நாம் அவரை தேடுகிறவர்களாக காணப்படணும். இந்த நாட்கள்ல நான் என்னால தேட முடியல அப்படின்னு சொல்லுகிற உங்களை பார்த்து நான் உற்சாகப்படுத்துறேன். ஆண்டவரை நீங்க தேடணும். ஆண்டவரை இன்னும் அதிகமா தேடணும். ஆண்டவரை தேடும் போது இந்த வனாந்தரமான சூழ்நிலையில அவர் உங்களுக்கு வசந்தத்தை வச்சிருக்காரு. அந்த நற்செய்தி உங்களை தேடி வரும். உங்களுக்குரிய காரியங்கள் வாய்க்கப்படணும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த நாள்ல அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். இந்த நாள்ல ஆண்டவரே எங்க தனி ஒருவனுக்காக கூட நீர் ஆண்டவரே வழி திறக்கிற தேவனா இருக்கிறீங்க. ஆண்டவரே இந்த பிலிப்போ நாங்க பார்த்தோம், அந்த கூட்டமான இடத்துல அநேக அவனுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு எழுப்புதலான காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனா அந்த சூழ்நிலையை விட்டு ஆண்டவரே உண்மை தேடின அந்த எத்தியோப்பியா மந்திரிக்கு நேராக இந்த பிலிப்புவை நீங்க வழி நடத்தினது போல எங்களுடைய வனாந்திரமான சூழ்நிலையில நாங்கள் உண்மை தேடும் போது எங்களுக்கு
கர்த்தருக்காக வர வேண்டிய காரியங்களை நீங்க ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கீங்க. ஏற்ற வேளையில கொண்டு வருவீங்க அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அந்த பெண்மணி ஆண்டவரே தன்னுடைய மகனுக்காக அந்த டாக்டர் வரணும் அப்படின்னு ஜெபித்து அல்லது விசுவாசமா ஜெபிக்கும் போது அந்த காரியத்தை வாய்க்க பண்ணினது போல எங்களுடைய வாழ்க்கையில வனாந்தரமான சூழ்நிலைகள்ல என்னென்ன காரியங்கள் தடைபட்டு காணப்படுகிறதோ, என்னென்ன காரியங்கள்ல நாங்க மணல்ல நடந்து கொண்டே இருக்கிறோம், எங்களுக்கு வழியே இல்லை, வழி இல்லாத மணல்ல நாங்க நடந்து கொண்டிருக்கிறதே போல இருக்கிறது. என்னுடைய பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் இல்லை, என்னுடைய வேலையில முன்னேற்றம் இல்லை, என்னுடைய குடும்பத்துல சமாதானம் இல்லை, என்னென்ன பிரச்சனைகளுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ ஆண்டவரே, அந்த இடத்துல ஆண்டவரே ஒரு வழியையும் ஒரு பிலிப்பையும் ஒரு நற்செய்தியும் நீ உண்டு பண்ண வல்லமை உள்ள தேவனா இருக்கிற அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தந்து என்னுடைய வனாந்தரத்தை, இந்த வறண்ட நிலத்தை வசந்தமாய் நீர் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தந்துள்ளுங்க. நாங்கள் ஆண்டவரே உடைய கரத்தை பிடித்து ஒவ்வொரு நாளும் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் உம்முடைய வழியில வாழ உம்மை தேட ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலை நிமித்தமாக நாங்கள் உம்மை தேடாதபடி இருக்கிறோம் தகப்பனே. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் மாற்றி உம்மை முழுவதுமாய் இருக பற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். நாளைக்கு இந்த வறண்ட நிலத்தில் வசந்தம் அப்படின்ற இறுதி பகுதியை நம்ம தியானிக்கலாம். காத்துருங்க. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மகிமை